உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மானாமதுரை ஆகாஷின் உடலை அடக்கம் செய்வதற்காக மதுரை தத்தநேரி மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். ஆகாஷ் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கான பணிகள் அங்க எந்த அளவில் போயிட்டு இருக்கு, அங்குள்ள சூழல் என்ன, இந்த சர்ச்சையின் முழு பின்னணி என்ன? என்பவர் போலீஸ் காவலில் அவர் போலீசாரின் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் இறந்து விட்டார் என்ற கருத்தை வைத்து அவருக்கு அதற்கான அந்த தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், கூடுதல் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்றெல்லாம் கூறி 100 நாட்களாக போராடி வந்தனர் ஆகாஷின் உறவினர்கள் மற்றும் அவருடைய பெற்றோர் உள்ளிட்ட அந்த போராட்டக்காரர்கள். நேற்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் அறிவுறுத்தலின்படி உத்தரவுப்படி ஆகாஷின் உடல் மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாநகராட்சி ஆணையாளர், மதுரை அரசு மருத்துவமனை, அரசு ராஜாஜி மருத்துவமனையின் டீன் ஆகியோர் கொண்ட அந்த குழுவினர், அதற்கு தகுதி வாய்ந்த அதிகாரிகள் கண்ணியமாக ஆகாஷின் உடலை ஆகாஷின் உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி இன்று காலை அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் துவங்கினார்கள், மாவட்ட நிர்வாகத்தினர் துவங்கினார்கள். துவங்கிய போது ஆகாஷின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட அந்த போராட்டக்காரர்கள், மானாமதுரை பழைய பேருந்து நிலையத்தில் போராடி வந்தவர்கள் இங்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்து போராட்டத்தில் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் காவல்துறையினருடன். ஏனென்றால் ஆகாஷின் உடலை கொண்டு செல்லக்கூடாது, ஆகாஷின் உடல் மயானத்திற்கு கொண்டு செல்லக்கூடாது, அங்கு அவர் உடலை நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடாது என கூறினார்கள். ஆனால் காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்துவிட்டு ஆகாஷின் உடலை மதுரை தத்தநேரி மயானம், தத்தநேரி மயானத்தில் தான் அரசு மருத்துவமனை பகுதியில் இறந்தவர்களின் உடல் அங்கு தகனம் செய்யப்படும். அந்த தத்தனை மயானத்தில் வைத்து மயானத்திற்கு கொண்டு சென்று அங்கே உடல் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது. ஏனென்றால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்களின் குடும்ப வழக்கப்படி, அவர்களின் மத வழக்கப்படி, அவர்கள் சாதிய வழக்கப்படி அந்த உடல் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. அதே போல அவர்களின் உறவினர்கள், அவர்கள் அந்த உடலுக்கு பாத்தியப்பட்ட உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள், அவருடைய தகப்பனார் உள்ளிட்ட அந்த உறவினர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் அந்த உடல் காண்பிக்கப்பட்டு அந்த உடலுக்கு அவர்கள் அஞ்சலி செலுத்தி அந்த உடலை பார்த்து அவர்கள் கதறி அழுது வருகிறார்கள். அதற்கு பின்னர் அந்த உடலானது நல்லடக்கம் செய்யப்படும். இதற்காக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகராட்சி ஆணையாளர், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் டீன் உள்ளிட்ட தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இந்த உடலை கண்ணியமான முறையில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். அதன்படி இவர்கள், ஏனென்றால் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராடி வந்தார்கள். மானாமதுரை அரசு முதலில் மானாமதுரை நெடுஞ்சாலையில் போராட்டத்தை துவக்கியவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவுப்படி மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் மானாமதுரை பழைய பேருந்து நிலையம் பகுதியில் ஒரு பந்தல் அமைத்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். பல்வேறு சமுதாய அமைப்பினர், அரசியல் கட்சியினர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்தார்கள். தொடர்ந்து இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணையில் இருந்தது. நேற்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி விக்டோரியா கௌரி தொடர்ச்சியாக 2 நாட்கள் அவர்களுக்கு கடைசியாக காலக்கெடு விதித்தார். நேற்றைய முன்தினம் விளக்கு விசாரணையின் போது உடனடியாக மாலை 5 மணிக்குள் பெற்றுக் கொள்ளுங்கள், நேற்றைய முன்தினம் மாலை 5 மணிக்குள் உடலை பெற்று நல்லடக்கம் செய்யுங்கள் பெற்றோர்கள் என அவர்களுக்கு அந்த காலக்கெடுவானது விதிக்கப்பட்டது. அதையும் மீறினார்கள். அதையும் மீறிய பிறகு நேற்று அவர்களுக்கு உடலை நல்லடக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இவ்வளவு தூரம் வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் இவர்கள் சட்டத்தை மீறி சட்டத்திற்கு புறம்பாக போராடி வருகிறார்கள். ஆகவே இந்த உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும். இந்த உடலை, ஏனென்றால் அந்த உடலானது அரசு ராஜாஜி மருத்துவமனையின் மூலமாக ஒரு ரிப்போர்ட் வாங்கப்பட்டது. அந்த ரிப்போர்ட்டில் உடல் மிகவும் அதிகமான நாட்கள் உடல் எடுத்துக்கொள்ள நாம் வைத்திருக்கிறோம். ஆகவே உடலை உடனடியாக நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும். இதனால் அந்த பகுதியில் அதிகமான சுகாதாரக்கேடு ஏற்படும் சூழ்நிலை ஏற்படுகிறது என கூறப்பட்டிருந்தது. அதற்காக அதையும் ஒரு விஷயமாக கருத்தில் கொண்டு உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற கருத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்டோர் அந்த உடலை கண்ணியமான முறையில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த உத்தரவுப்படி அந்த உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் பிணவரையிலிருந்து எடுத்து வரப்பட்டு மதுரை தத்தநேரி மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு அவரது உறவினர்கள், அவரது தாயார், அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அந்த உடலை பார்த்து கதறி அழுது வருகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கிறோம். இதன் பின்னர் அந்த உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது.
நன்றி மாரிச்சாமி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இல்ல அது கோர்ட் ரொம்ப தெளிவாக இந்த மாதிரி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.